டேய் தமிழ், மருமக தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறல்ல, போயிட்டு வாடா. அது இல்லம்மா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். மருமகனும் நம்ம லாவண்யாவும் பத்திரிகை வைக்க சேர்ந்து போறாங்க. மருமக மட்டும் தனியா போவாளா? நீ அவ கூட துணைக்கு போயிட்டு வாப்பா போ. தேங்க்ஸ் அத்தை. தமிழ், நான் அடிச்ச நோட்டீஸ் ஒன்றும் பார்க்கல. பாருங்க, சாரு சொன்னானே 4 டைப்ல அடிச்சிருக்கேன். இதுல இருக்கிற கவிதை கூட அவ எழுதுனது தான். சாரு தான் பெரிய கவிஞராச்சே. இன்விடேஷன் விஷயத்துலாம் பயங்கர எக்ஸ்பர்ட். கொடுங்க பாப்போம். ஒண்ணு கொடுங்களேன். ஆஹா, கவிதை. உற்றார்கள் கூடி உறவினர்கள் தேடி புடைசூழ மத்தியில் நீ நான் என்று இருந்து இரு உள்ளங்கள் இன்னும் சில நாட்களில் நாங்களாக போகிறோம். எங்கள் வாழ்வு செழிக்க வளங்கள் கொழிக்க இல்லறம் சிறக்க வாழ்த்த வரும் அனைவரையும் வணங்கி உங்கள் ஆசி பெற ஆவலாய் இருக்கும் அன்பு நெஞ்சங்கள். ஆர் நிதிஷ், எல் லாவண்யா. கொள்ளிக்கண்ணு வச்சுக்கிட்டு எப்படி பாக்குற பாரு. மருமகளே, சீக்கிரமா கிளம்பி போய் பத்திரிகை வச்சுட்டு வாங்க போங்க. போலாமா? வரேம்மா. அப்புறம் ஏங்க, உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்கள மருமகனேன்னு சொல்றாங்க. சரி, அந்த சாருவை எதுக்கு மருமகளே மருமகளேன்னு கொஞ்சறாங்க? அவங்க தானே கொஞ்சறாங்க, உன்னை யாரும் கொஞ்சம் சொல்லலையே. ஆமா, அவங்க வெக்கங்கட்டு கொஞ்சறத பார்த்தா எனக்கு தானே உடம்பு கூசுது. மருமகளே மருமகளேன்னு அவளை எதுக்கு கொஞ்சறாங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த பாரு சுதா, அவங்க கூட எந்த பிரச்சனையும் வேணான்னு தான் விலகி நின்னாச்சு. அப்புறத்துக்கு அவங்க பேசுறத ஒட்டு கேக்குற? நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? அவங்க தான் வாடியாத்தா என் மருமகளே, நீ தான் என் மகனோட பொண்டாட்டின்னு ஊருக்கே கேக்குற மாதிரி பேசுறாங்களே. ஏன் சுதா அப்படி பேசுற? மருமகளேன்னு கூப்பிட்டா உடனே மகனோட பொண்டாட்டின்னு ஆயிடுமா? அண்ணன் பொண்ணை கூட தான் மருமகன் கூப்பிடுவாங்க. ஆனா உங்க அம்மா அண்ணன் பொண்ணுன்னு நினைச்சு கூப்பிடல, உங்க தம்பியோட பொண்டாட்டின்னு நினைச்சுதான் கூப்பிடுறாங்க. அவங்க ஏதோ பாசத்துல உறவு சொல்லி கூப்பிட்டா உன் குறுக்கு புத்திக்கு இதான் தோணுமா? ஏன் புத்தி நேரா தான் இருக்கு, உங்க அம்மா புத்தி தான் கோணல் மணலாவே இருக்கு. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க, உங்க அம்மா அந்த துளசியை அத்து விட்டுட்டு உங்க தம்பிக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அடிச்சி வாய் மூடு. என்ன எதுக்கு கத்துறீங்க? உள்ளுக்குள்ள விடைய வச்சுக்கிட்டு மருமகளே மருமகளேன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்கள போய் வாயை மூட சொல்லுங்க. இத பாரு, அவங்க யாரையோ மருமகன் கூட்டு போட்டோம், யாருக்கோ யாரையோ கல்யாணம் முடிச்சுட்டு போட்டோம். தேவையில்லாம இத பத்தி பேசி நம்ம வீட்டுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன தப்புனாலும் நான் பாத்துட்டு சும்மா தானே இருக்கேன். அதே மாதிரி நீ இருந்துட்டு போ. ஆமா, இல்லனா மட்டும் பட்டாக்கத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுருவீங்க. என்ன சொன்ன? அந்த துளசி பாவம்னு சொன்னேன். என்ன சார், உங்களை பார்க்க வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, வாங்க. சாரிங்க, ஏதோ யோசனையில் இருந்துட்டேன். பரவாயில்ல. உங்களை பார்த்தா ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியுது. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். நல்ல வேளை உங்க ஃப்ரெண்டு ஜோசப் இல்ல, அதனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாவே பேசலாம். சார், நான் இப்போ
பேச போற விஷயம் நம்மள பத்தி இல்ல, தமிழை பத்தி. லாவண்யா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களா? தமிழ் துளசி கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, தமிழ் மேல உங்களுக்கு என்ன கோவம்? ஏன் லாவண்யா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களா? இந்த பாருங்க தீபா, நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா தமிழ் எதுக்கு தேவையில்லாம இன்வால்வ் ஆகிறான்? அவன் பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. சார், இதுல தமிழோட தப்பு ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன லவ் பண்றது தேவையில்லாத பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் நேரடியாவே சொல்லியிருக்கலாம். நான் தான் சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு துளசி கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னேன். அதனாலதான் தமிழ் உங்ககிட்ட வந்து கோவமா பேசிருக்காரு. பேசினது அவரா இருந்தாலும் பேச சொன்னது நான் தான். அவர் மேல ஏன் கோவப்படுறீங்க? தீபா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் விளையாட்டா பொழுது போகாம உங்களை லவ் பண்ணல. உங்களோட வாழ்க்கை பூரா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் லவ் பண்றேன். இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயோ சார், உங்க லவ் நான் குறை சொல்லல. நீங்க இல்ல, என்கிட்ட வந்து யார் லவ் சொல்லியிருந்தாலும் என்னால அதை பத்தி யோசிக்க கூட முடியாது. எங்க அப்பா எந்த சூழ்நிலையில என்ன படிக்க வைக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம என்னால கல்யாணத்தை பத்தியோ லவ் பத்தியோ யோசிக்கவே முடியாது. தீபா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால உங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்க முடியும். என்ன உதவி பண்ண முடியும்? எனக்காக என் குடும்ப பாரத்தை மொத்தத்தையும் நீங்க சுமக்க போறீங்களா? உங்களுக்காக உங்க குடும்ப பாரத்தையும் கஷ்டத்தையும் நான் தாங்கிக்க தயாரா தான் இருக்கேன். சார், இது பேச்சுக்கு சரியா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. என்னோட குடும்பத்தை நான் தான் பார்த்தாகணும். முதல்ல எனக்கு படிப்பு முக்கியம். அப்புறம் நல்ல வேலையில சேர்ந்து என் குடும்பத்தை நான் பாத்துக்கணும். என் தங்கச்சிங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. அவங்களோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம்னு எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிய ஒரு 10 வருஷமாவது ஆகும். உங்களால அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? 10 வருஷம் இல்லங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். இந்த பாருங்க தீபா, உங்களுக்கு எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா என்ன வேணான்னு ஒதுக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க, அதான் நீங்க பயப்படுறீங்க. ஐயோ, அப்படி யாரும் உங்களை பத்தி சொல்லல. அப்புறம் ஏன் வேணான்னு ஒதுக்குறீங்க? நீங்க பயந்து ஒதுங்குற அளவுக்கு என்ன மோசமானவன்னு நினைச்சிட்டீங்களா? இது பாருங்க சார், நான் சொல்றதை எந்த விதத்திலயும் நீங்க சலுகைன்னு எடுத்துக்க வேண்டாம். உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு. அதுக்காக அதை காதல்னு சொல்ல முடியாது. அது ஒரு விதமான அக்கறை. நீங்க வீட்டுக்கு அந்த நோட்டை அனுப்புனதுனால எங்க அம்மா என்ன கண்டபடி திட்டினாங்க. இருந்தாலும் உங்களை பார்த்து பேசிட்டு போலன்னு வந்தனே, எதுக்காக? என்னால உங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆடக்கூடாதுங்கிற அக்கறையில தான். உங்களை லவ் பண்றதுனால என்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 10 வருஷம் எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, எனக்காக என் குடும்ப பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்றீங்களே, என்ன நினைச்சு நீங்க எதுக்கு வாழ்க்கை பூரா வேதனை அனுபவிக்கணும்? உங்க சந்தோஷத்துக்காக தீபா. சரி, என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நிஜமாவே அப்படிதான் நடந்துக்கிறீங்களா? உங்களை லவ் பண்ணா எனக்கு வேதனை தான் மிஞ்சோன்னு நான் சொல்றேன். அதையும் மீறி என்ன லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, ஏன்? என்னோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னா எனக்காக உங்க காதலை விட்டு தரது தானே நியாயம். உங்களால அப்படி விட்டு தர முடியுமா? இல்ல தீபா, என்னால அது முடியாது. இத பாருங்க, உங்க மனசு நோக்கடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நீங்க என்ன காதலிக்கிறது உண்மைனா என் சந்தோஷத்துக்காக அதை விட்டு கொடுத்துதான் ஆகணும். காதலுக்காக காதலை விட்டு தரது தப்பே இல்ல. ப்ளீஸ் தீபா, என்ன புரிஞ்சுக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்காக வெயிட் பண்றேன். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் ஆனாலும், ஏன் லைஃப் லாங்கா நீங்க எனக்காக காத்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு என்னால எஸ் சொல்ல முடியாது. என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார், நான் உங்களை விட வயசுல சின்னவ. உங்களுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்றத நினைக்காதீங்க. என்ன லவ் பண்றதுல காட்டுற அக்கறைய வேற விஷயத்துல காட்டுங்க. உங்க ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சார், நான் சொல்றத கேக்குறீங்களா? சொல்லுங்க. சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இல்ல தீபா, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. காதலுக்காக காதலை விட்டு கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொன்னீங்களே, அது எனக்கும் பிடிச்சிருக்கு. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது.
வேணும்னே உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டதா நினைக்காதீங்க. அந்த வருத்தத்துல நீங்க என்னோட பேசாம போயிட்டா எனக்கு இன்னும் கஷ்டமாயிடும். நீங்க எப்பவும் போல என்னோட சிரிச்சு பேசணும், சகஜமா பழகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் சார். கண்டிப்பா நீங்களே சொன்னாலும் என்னால உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். சார் நிஜமாவா சொல்றீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சாரி தீபா, எதுக்கு? நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்றத இப்போ நீங்க சந்தோஷப்படுறத வச்சு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இனிமே என்னால் உங்க சந்தோஷம் எப்பவுமே கெட்டு போகாது. அப்புறம் சார், தமிழ் எனக்காக தான் உங்ககிட்ட வந்து தமிழ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உரிமையோட என்கிட்ட சண்டை போடுறதுக்கும் கஷ்டம் வந்தா தாங்கி பிடிக்கிறதுக்கும் அவனை விட்டா வேற யார் இருக்கா? கவலையை விடுங்க, ஒரு நாள் கூட என்னை பார்க்காம அவனால இருக்கவே முடியாது. அவன் வந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சார். இப்பதான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க. நான் வரேன் சார். சாரி தீபா, நீ மறந்துடுன்னு சொன்னாலும் என்னால உன்னை மறக்க முடியாது. நான் எப்போ உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன், உனக்கு தெரியாம. சாரு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லஞ்சுக்காக தானே நீ இன்விடேஷன் வைக்கிறப்போ அங்க சாப்பிட்டேன் இங்க சாப்பிட்டேன்னு சமாளிச்சேன். எனிவே பியூட்டிஃபுல் ஸ்ப்ரெட், தேங்க்யூ ஸோ மச். சார் வேற ஏதாவது சர்வ் பண்ணுவோம் சார்? இல்ல வேணும், நான் அப்புறம் சொல்றோம். இது கொஞ்சம் ஹே, நீ சாப்பிடலையா சாரு? நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமா போடு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். இது சாப்பிடுங்க. இது நிஜமாவே ரொம்ப கொஞ்சம் நல்லா மட்டும் சாப்பிடு. சாப்பிட்டு பாருங்க. ஏற்கனவே இருக்குப்பா, நல்லா சாப்பிடுமா. போதும்பா. இதுக்கு மேல எதுவும் வைக்காத. ஃபுல்லா சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். வேணாம், நீங்க இத சாரு சொன்னா கேளு. போதும். சரி சாரு, நீயும் தமிழ்ல சாப்பிட்டுட்டு இருக்க, நாங்க பக்கத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடும். இந்த வந்துடும். ஹலோ சார். ஹாய். சாரு, எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஆல்வேஸ் குட். தெரியுதா கோகுல்? என்ன சாரு இது? டாக்டர் கோகுல் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறியா? எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாராச்சு அவரு. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்களுக்கு டாக்டர் கோகுல தானே தெரியும். ஆனா நான் சொல்றது அவரே இல்ல, நான் சொல்றது மாப்பிள்ள கோகுல. அதான் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு பெரியப்பா கிட்ட போட்டு கொடுத்தாருன்னு சொன்னேனே, அந்த கோகுல. ஏ சார், நீங்க உங்க கேரக்டர், பிரின்சிபல் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டீங்களா? புரியல.
அதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு தியரி வச்சிருந்தீங்களே. ஐ டோன்ட் லைக் எனிமீஸ் தியரி. அதுதான் என்னாச்சுன்னு கேக்குறேன். இவரோட தியரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரால நம்ம கல்யாணம் நின்னுட்டா அவங்கள நம்ம எதிரியா தான் பார்க்கணும். அவங்க கிட்ட நம்ம பழக கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூடாது. இப்படி எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு இவர் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இப்ப அப்படி இல்லையே. நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்து நின்னு போச்சு. நீங்க என் கூட பேச மாட்டீங்க, என்னை எனிமையா நினைப்பீங்கன்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஐ எம் சாரி மேடம். நான் எப்பவுமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாடுறது உங்களோட ரைட்ஸ். கீப் இட் அப். பை பை ஃப்ரெண்ட். சார், நான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா பெரியப்பா கிட்ட சொன்னீங்களாமே, அதே எப்படி சார்? நீங்க என்ன ஸ்கேன் பண்ணல, எக்ஸ்ரே எடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு பிரஷர் செக் பண்ணல, இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுக்கல. அதுக்கப்புறம் எப்படி நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா சொன்னீங்க? நீங்க மெடிசன் படிச்ச டாக்டர் ஆனீங்களா இல்ல மாந்திரிகம் படிச்ச டாக்டர் ஆனீங்களா?